ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதையோட பேர் த கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் நெக்லஸ். ஒரு அழகான ராணி இருக்காங்களாம். அவங்களோட பேர் சந்திரவதி. அவங்களுக்கு நகைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. விதவிதமான அழகான ரொம்ப காஸ்ட்லியான நகை போடுறதுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அரண்மனைக்கு ஒரு நகை வியாபாரி வந்து ராஜாவுக்கு ஒரு அழகான டைமண்ட் நெக்லஸ் கிஃப்டாக கொடுக்குறாராம். அந்த நெக்லஸில் ஃபுல்லாக குட்டி குட்டி அழகான டைமண்ட்ஸும் பெரிய பெரிய டைமண்ட்ஸும் இருந்துச்சான். அந்த நெக்லஸை பார்த்த உடனே ராணிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான். இதை பார்த்த ராஜா அந்த ராணிக்கு அந்த நெக்லஸை கிஃப்டாக கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாலும் அந்த நெக்லஸ் போட்டுட்டு தான் போவாங்களாம். ஒரு நாள் கார்டனில் அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு அங்கேருந்த குளத்துல குளிக்கலான்னு தோணுச்சான். அதனால் அவங்கக்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு பாட்டிக்கிட்ட அந்த நெக்லஸை கொடுத்துட்டு பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க குளிக்க போயிட்டாங்களாம். அது நல்ல வெயில் காலமாக. இந்த ராணி கூட அவங்களும் நடந்து நடந்து ரொம்ப டயர்டாக இருந்தாங்களாம். அதனால் அங்கே தோட்டத்தில் இருந்து ஒரு மரத்தோரமாக போய் உக்காந்து அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். திடீர்னு யாரோ கையில் இருந்த நெக்லஸை எடுக்கிற மாதிரி இருந்துச்சான். அவங்களும் கண்ணு முழிச்சு பார்த்தாங்களாம். கண்ணு முழிச்சு சுற்றி சுற்றி பார்த்தா யாருமே இல்லையா. ஆனால் கையில் இருந்த நெக்லஸும் காணுமா. பாட்டி திருடன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். அங்கே சுற்றி இருந்த கார்ட்ஸ் எல்லாரும் ஓடி வந்தாங்களாம். ஓடி வந்து பாட்டிக்கிட்ட என்னாச்சுன்னு கேட்ட உடனே இந்த மாதிரி திருடன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வழியை காட்டினாங்களாம். கார்ட்ஸும் அந்த வழியிலே ஓடினாங்களாம். அந்த ரோட்டில் ஒரு ஃபார்மர் நடந்து போயிட்டு இருந்தாராம். அவர் கொஞ்சம் மக்கான். நிறைய பேர் அங்கே ஓடி வர்றதை பார்த்து பயந்துட்டு இவரை தான் பிடிக்க வராங்கன்னு சொல்லி அவரும் ஓட ஆரம்பிச்சிட்டாராம். இந்த கார்ட்ஸும் அவரை போய் பிடிச்சிட்டு நெக்லஸ் எங்கே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி உலுக்கி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவருக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலையாம். அவருக்கு புரிஞ்சதெல்லாம் என்னன்னா, ஏதோ ஒரு பொருள் காணோம், அது என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் புரிஞ்சிச்சான். அதனால் அவர் என்ன சொன்னாராம், நகை என்கிட்ட இல்லை, அது எங்கள் வீட்டு ஓனர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் பேரை சொல்லிட்டாராம். அந்த கார்ட்ஸ் எல்லாரும் அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் நெக்லஸ் எங்கன்னு கேட்டாங்களாம். அவர் கணக்கு பார்த்துட்டு இருந்தாராம். திடீர்னு இவங்கள பார்த்து எந்த நெக்லஸும் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். எங்கே வச்சுருக்க சொல்லு எல்லாரும் கேட்டாங்களாம். அந்த ஓனரும் ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு ஐயரை பார்த்து அவர்கிட்ட தான் இருக்குது போங்கன்னு சொல்லிட்டாராம். அந்த ஐயர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாராம். கார்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து ஷாக் ஆகிட்டாராம். அவர்கிட்டையும் நெக்லஸ் எங்கன்னு கேட்டாங்களாம். அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியலையாம். அவர் கோயில் தர்மகர்த்தாவை அந்த கோயிலில் பார்த்தாராம். அவருக்கு அவரோட ஞாபகம் வந்துருச்சான். அதனால் அந்த நகை தர்மகர்த்தா கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாராம். கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இருந்தவர்கிட்ட போயிட்டு எங்கே நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அவருக்கு சுத்தமாக ஒன்றும் புரியலையாம். மொத்தமாக அந்த கார்ட்ஸு அந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்களாம். அங்கே இருந்த மந்திரிக்கு தர்மகர்த்தாவை நல்லா தெரியுமா. அவர் ரொம்ப நல்லவராச்சே, அவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரேன்னு அவருக்கு யோசனை வந்துருச்சான். அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஸ்பை கிட்ட ஜெயிலுக்குள்ளே இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க சொன்னாராம். தர்மகர்த்தா ஐயரை பார்த்து, யோ ஐயரே, ஏன் நெக்லஸ் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன், நான் சாமி தானே கும்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ உன்னால் ஜெயிலில் இருக்கேன் பாருன்னு கேட்டாராம். அதுக்கு ஐயர் தலையை சொரிஞ்சிட்டே ஓனரை கை காட்டினாராம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக புரியல, இந்த ஓனர் தான் என்னை மாட்டி விட்டுட்டாரு, நான் அவர் வீட்டு பக்கமாக போயிட்டு இருந்தேன், அவர் என்னை பிடிச்சி கொடுத்துட்டாருன்னு சொன்னாராம். அந்த ஓனரும் கோபத்தோட அந்த ஃபார்மரை பார்த்து, ஏன்யா என்கிட்ட நகை இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். 3 பேரும் இப்போ அந்த ஃபார்மரை முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்களாம். அதுக்கு அவரும், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, திடீர்னு நிறைய பேர் என்னை பிடிச்சிட்டாங்க, அதான் அப்படி சொன்னேன்னு சொன்னாராம். ஸ்பையும் மந்திரிக்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாராம். அப்போ தான் இவங்க யார்கிட்டையும் நகை இல்லைன்னு தெரிஞ்சுதான். அவரும் எல்லா கார்ட்ஸையும் அந்த பாட்டி தூங்கிட்டு இருந்த இடத்த நல்லா செக் பண்ண சொன்னாராம். அங்கே பார்த்தா ஒரு மரத்தில் இருந்து வெளிச்சம் வந்துட்டு இருந்துச்சான். என்னன்னு பார்த்தா ஒரு குரங்கு உக்காந்துட்டு இருந்துச்சான். அதோட கழுத்தில் ரொம்ப அழகான காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ் இருந்துச்சான். கார்ட்ஸு என்னென்னவோ பண்ணி நிறைய பழம் எல்லாம் கொடுத்து அந்த நெக்லஸை வாங்கிட்டாங்களாம். அப்போ தான் அந்த ராணி ஒரு முடிவு பண்ணாங்களாம், இனிமே வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இந்த நகையை போடணும்னு. இந்த கதையோட பேர் த கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் நெக்லஸ். இதை சுதாமூர்த்திங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
த ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.